கார்த்திக் ரேவதி சீரியலில் நேற்று எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். நேற்று எபிசோடில் வந்துட்டு ஃபஸ்ட்டு கார்த்தி, ரேவதி, அதுக்கப்புறம் ஸ்வாதி 3 பேரும் வந்து மியூசிக் காம்படிஷனில் கலந்துக்கிறதுக்காக கிளம்பி வராங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு சந்திரா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க மாமாட்டையும் ஹஸ்பண்ட்டையும் போய் சொல்கிறாங்க. இந்த மாதிரி அவர் வந்துட்டு அவங்க அம்மாவோட ப்ராப்பர்ட்டியெல்லாம் அவர் பேருக்கு மாற்றுறதுக்காக கிளம்பி போகிறாரு. நம்ம அக்காவை கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா வந்து அவங்க கையும் காலமாக வந்து கண்டுபிடிச்சி அக்காட்ட வந்து நிரூபிச்சிடலாம் பேரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து இப்போ அந்த பக்கம் தனியாக திட்டம் போட்டுட்ருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா மியூசிக் காம்படிஷன் நடக்குது. நிறைய பேர் வந்து கலந்துக்கிறாங்க. அதில் ஸ்வாதி, அதுக்கப்புறம் இன்னொரு பிஸ்னஸ் மேனோட பொண்ணு, அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க 3 பேரும் வந்து செலக்ட் ஆகுறாங்க. ஸ்வாதி வந்து ரொம்ப நல்லா பாடுறதுனால எல்லாருமே வந்து பயங்கரமா வந்து என்கரேஜ் பண்றாங்க. ரொம்ப நல்லா பாடுறீங்க. நாளைக்கு ஃபைனலுக்கு வந்து செலக்ட் ஆயிட்டீங்க. நல்லா இதே மாதிரியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து பாடுனீங்க அப்படின்னா வந்து நீங்க தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குவீங்க அப்படிங்கிற மாரி எல்லாருமே பேச ஆரம்பிக்கவும், அங்க வந்திருந்த பிஸ்னஸ் மேனோட பொண்ணு வந்து இத பார்த்து ரொம்பவே பொறாமப்படுறாங்க. அப்பா நான் தான் ஜெயிக்கணும். ம் அ பா இவங்க எல்லாரும் பேசுறத பார்த்தா வந்து அந்த பொண்ணு தான் ஜெயிப்பாங்க போல அப்படிங்கிற மாதிரி வந்து அவ பேசிட்டுருக்கா. உடனே அவர் வந்து சொல்றாரு, "இல்லம்மா கண்டிப்பா நான் எப்படியாவது நீ தான் ஜெயிப்ப. நான் எப்படியாவது உன்ன ஜெயிக்க வைப்பேன்." அப்படிங்கிற மாதிரி அந்த பிஸ்னஸ் மேன் வந்து பேசிட்டுருக்காரு. வெளியில வந்தா எல்லாரும் வந்து ஸ்வாதி அந்த பொண்ணு வந்து சூப்பரா பாடுறாங்க, ரொம்ப நல்லா பாடுறாங்க. அவங்க தான் வந்து கண்டிப்பா ஃபைனல்ல ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாரி பேசுவோம். இவருக்கு வந்து இவங்க 2 பேத்துக்கும் வந்து டென்ஷன் ஆயிடுது. உடனே வந்து கார்த்திய வந்து கூப்பிட்டுட்டு அந்த பிஸ்னஸ் மேன் வந்து பேசுறாரு. "இங்க பாரு உனக்கு வந்து எவ்ளோ அமௌண்ட் வேணாலும் நான் தரேன். எவ்ளோ பணம் வேணாலும் தரேன். நாளைக்கு அந்த பொண்ண வந்து நீ இங்க கூட்டிட்டு வரக்கூடாது. ஃபைனல்ல கலந்துக்கவே கூடாது. என் பொண்ணு தான் வந்து ஜெயிக்கணும்." அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து டீல் பேசுறாரு. அதுக்கு கார்த்தி வந்து சிரிச்சுட்டே சொல்றாரு, என்ன நீங்க பொருளா இது? அது வந்து ஒருத்தவங்களோட திறமை சம்மந்தப்பட்டது. உங்க பொண்ணு ஜெயிக்கணும் அப்படின்னா வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் பாட வச்சு ஜெயிக்க வைங்க. கண்டிப்பா நாளைக்கு நான் கூட்டிட்டு வருவேன்." அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவரு கிளம்பி போடுறாரு. போனதும் வந்து இவங்க கார்த்தி வந்து ரேவதியும், ஸ்வாதியும் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும், "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வாங்க போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்துடுறாங்க. நாளைக்கு மியூசிக் காம்படிஷன் இருக்கிறதுனால, ஃபைனல் காம்படிஷன் இருக்கிறதுனால வந்து ஒரு லாட்ஜ்ல போய் ரூம் புக் பண்றாங்க. 2 ரூம் புக் பண்றாங்க. ரேவதி வந்து உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்படியாவது இப்போ வந்து தனியா இருக்கிறதுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. நம்ம எப்படியாவது வந்து நம்மளோட லவ்வ வந்து கார்த்திட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணிறணும் அப்படிங்கிறத மாரி அவங்க நினச்சிட்டு சந்தோஷமா இருக்காங்க. ரூமுக்கு கூட்டிட்டு வரவும் வந்து, "ஓகே நீங்க 2 பேரும் அந்த ரூம்ல தங்கிக்கங்க. நான் ஒரு ரூம்ல தங்கிக்கிறேன்." அப்படிங்கிற மாரி கார்த்தி வந்து சொல்லிடுறாரு. உடனே வந்து ரேவதி ரொம்ப அப்செட் ஆயிடுறாங்க. ச்சே! என்னடா இது அவ்ளோ தூரம் நம்ம எதுக்கு கிளம்பி வந்தோம்? இவரோட தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நம்மளோட லவ்வ வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவ்ளோ தூரம் கிளம்பி வந்தா, இவரு என்னடான்னா தங்கச்சி கூட போய் தங்க சொல்றாரே! அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிட்டே நிக்கிறாங்க. உடனே ஸ்வாதி, "என்னக்கா என்னாச்சு? என்னாச்சுன்னு?" கேட்குறாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வா போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி திரும்பி ரொம்ப சோகமா பார்த்துட்டே போயிட்டுருக்காங்க. போயிட்டே இருக்கவும் அப்புறம் வந்து கார்த்தி வந்து இந்த ரூமுக்கு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் அந்த ரூமுக்கு போகவும், ஆ ரேவதிக்கு வந்து ஃப்ரெண்டு கிட்டேருந்து கால் வந்திருக்கு. கால் வரவும் அவங்க வந்து சொல்றாங்க, அவங்க அந்த ஊர்லயே தான் இருக்காங்க. அவங்க இந்த மாரி "எங்க இருக்கீங்க? மேரேஜ் லைஃப்லாம் எப்படி போயிட்டுருக்கு?" அப்படிங்கிற மாரி கேட்கவும், ரொம்ப அதெல்லாம் நல்லாயிருக்கு. ரொம்ப சூப்பரா போயிட்டுருக்கு. நாங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம்." அப்படின்னு சொல்லி ரேவதி வந்து சொல்றாங்க. ஓகே, ஓகேடி. நம்ம வந்து இங்க எனக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் இருக்கு. நீங்களும் வரணும் அப்படின்னு நெனச்சேன். சரி அதனால தான் கால் பண்ணேன்." அப்படின்னு சொல்லவும், அப்படியா? நாங்க வந்து இப்ப இங்கே தான் இருக்கோம். நீங்க இருக்கிற ஊர்ல தான் இருக்கோம். நான் வந்து கண்டிப்பா என் ஹஸ்பண்ட கூட்டிட்டு வந்துடுறேன்." அப்படிங்கிற மாரி வந்து ரேவதி வந்து சொல்லிடுறாங்க. இத எப்படியாவது வந்து கார்த்திட்ட போய் சொல்லிட்டு, நம்ம கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அவரோட ரூமுக்கு வராங்க. அங்க வந்து பார்த்தா கார்த்தி வந்து ரூம்ல இல்ல. பாத்ரூம்ல வந்து தண்ணி சவுண்டு கேட்கவும் வந்து அம் அவங்க வந்து வெளியில நின்னுட்டுருக்காங்க. வெளியில நின்னு அப்படியே நம்ம லவ்வ வந்து சொல்லிர்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் வந்து முடியுது. இந்த எபிசோட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.